அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? கிரக நிலைகளின் மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் தீருமா, பணவரவு இருக்குமா, தொழில் எப்படி இருக்கும், இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவின் பார்வையில் இருப்பதால் முதல் 15 நாட்களுக்கு 8 இடத்துல 3 முதல் 4 கிரகங்கள் கூடியிருக்கும் நிலைமையில் 9வது இடத்துக்கு சுக்கிரன் செல்கிறாரு. மாதத்தின் 2வது பகுதியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் வலிமையாக இருக்கார். 9வது பாவம் நல்ல விதமாக செயல்பட்டார். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வயதுக்கேற்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமானதாக இருக்குது. தடைப்பட்டு கொண்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி அற்புதமாக நடக்கும். பெண்களுக்கு வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நன்றாக இருக்குது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு படிப்பிற்கான அஸ்திவாரம் அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கிரகங்களில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை காணப்படலாம். ஆன்மீக எண்ணங்கள், தொடர்புகள் அதிகரிக்கும். கோவில், குளங்கள் சுற்றி பார்க்க வேண்டும். காசி, புனித தீர்த்த தலங்கள், மகான்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேரும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு உயர்நிலை வருமானம் வந்து சேரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு கைவிடாத ஒரு காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்குது. வேலை, தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான உங்களுக்கு நல்ல ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் வரிசையான கிரகங்கள் இருப்பதால் எல்லா விஷயங்களுமே சமாளிக்கும் அமைப்பு ஏற்படலாம். அம்மாவுக்கு உடல்நலக் குறைவு, கணவன் மனைவி உறவு கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை போன்றவை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக கூட இந்த காலம் உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான நன்மை தீமை கலந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் சந்திரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. தனியாகவே இருக்க விரும்பாதீங்க. இந்த காலத்தில் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. எதிர்ப்புகள் குறையலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையில் இருந்த தெளிவான ஒரு நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சிற்றின்பம் குறையக்கூடிய வகையில் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது, பயணங்களின் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள், உறவினர்களுடன் சிறிது மனத்தாக்கல்கள் வரலாம். பெண்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுமே மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பாங்க. எதிர்ப்புகள் நீங்கும். கலைத்துறையில் எந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவர்களை முன்னிறுத்தி தான் நீங்கள் தப்பிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரலாம். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அரசியல் துறையில் உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. கடினமான உழைப்புக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்பட்டு டென்ஷன் குறைத்து பாடங்களில் உங்களுக்கு கவனம் செலுத்தி படிப்பது நல்லது.
கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக வீடு வாகனம் வாங்கலாம். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கு சிறந்த ஒரு காலம். பிறருடைய மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீங்க. உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்களுக்கு சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அடங்கிய இல்லம் அமைஞ்சிருக்கு. திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. தங்களுடைய பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு இது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து முயற்சிகளிலுமே எப்படிப்பட்டாவதும் வெற்றி அடைவீங்க. சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரலாம், அந்தஸ்து உயரலாம். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கு மிதமாக நீங்கள் எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பது இல்லை. இன்பமும் துன்பமும் கலந்துதானே வாழ்க்கை என கஷ்டங்கள் வந்தாலுமே கலங்காதீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவருடைய பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால் மனம் மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை வேறு புதிய முதலீடுகளை சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய வகையில் மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுப மங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் ஏற்படலாம். மகிழ்ச்சி பொங்கும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் உங்களுக்கு நடைபெறலாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளுடைய திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க. அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க. புத்திர பாக்கியம் ஏற்படலாம். நண்பர்கள் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகி வீடு கடை வாடகை என உங்களுக்கு வசூல் திருப்திகரமாக இருக்கு. மாணவர்கள் கல்வியில் முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படித்தல் அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. எதையுமே நீங்கள் முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படலாம். வேலை பார்த்து கொண்டே தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் வணங்கி வர உங்களுடைய பாவங்கள் நீங்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு உங்களுடைய கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியம். வெளிப்படையாக பேசுங்கள். உரையாடலில் தெளிவாக இருங்கள். உறவுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உங்களுடைய உறவில் உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்கள் தவிர்க்கலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குடும்பத்தில் நிதி சார்ந்த விஷயத்தில் ஒன்றாக கூடி பேசி முடிப்பதில் உங்களுக்கு பேசி முடிவெடுப்பது நல்லது. தனித்து செயல்படுவது கூடாது. நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு பொருந்தும் எளிமையான திட்டங்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளுடைய வழியே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சிறு தொழில் செய்து வரக்கூடிய நபர்களுக்கு தங்களுடைய தொழிலில் செய்யும் முதலீடுகளில் அதிகமான ஒரு வருமானத்தை உண்டாக்குவாங்க. கிடைக்கும் வருமானத்தை மூத்தவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சரியான இடத்துல முதலீடு செய்து போதுமான வருமானத்தை உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.